நேற்றுக்கு வெள்ளை அறிக்கை விட்டுருக்காரு நம்ம நீதித்துறை அமைச்சர். சாரி, நிதித்துறை அமைச்சர். அது வெள்ளை அறிக்கை இல்லையாமா, வெத்த அறிக்கைன்னு பேசிக்கிறாங்க. அவரோட தமிழை கேட்கும்போது காதல் அப்படி தேனந்து பாயுது. அது நீங்களே கேளுங்க. மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து இந்த அறிக்கையை அவசர அவசரமா பிரஸ் மீட் வச்சு ரிலீஸ் பண்றதுக்கு அப்படி என்ன தேவை இருக்குது? எங்களுக்கு 2500 ரூபா வேணாம், 6 சிலிண்டர் வேணாம், நீங்க நல்லாட்சி மட்டும் கொடுத்தா போதுன்னு ஒரு 2-3 பேர் வச்சு பிஆர்எஸ் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. மக்கள் விடுற மாதிரி இல்ல. விஜய் சார், நீங்க 2500 ரூபா பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும். 13 லட்சம் கோடி கடன் இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். மத்திய சர்க்கார்ல வர வேண்டிய நிதித்தொகை எவ்வளவு நிலுவையில் இருக்குதுன்னு சொல்லல, ஜிஎஸ்டி பத்தியும் சொல்லல, பொருளாதார வளர்ச்சியில இந்தியாவிலே 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு, அதை பத்தியும் சொல்லல. இதெல்லாம் சொல்லாம நம்ம நிதித்துறை அமைச்சர் இன்னொன்னு சொல்றாரு, அது நீங்களே கேளுங்க. மேன்மேட் டிசாஸ்டர் தான் இந்த நிலைமைக்கு உள்ள காரணம். போக்குவரத்து துறையில ஒரு கிலோமீட்டருக்கு 52 ரூபாய் 84 காசு நட்டம் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா திமுக ஆட்சிக்கு வரும்போது 59 ரூபா 15 காசு நட்டத்துல இருந்தது. அப்போ அவங்க விடியல் பயணம் இந்த மாதிரி நல்ல திட்டங்களை அறிவிச்சும் கூட அந்த நட்டத்தை 7 ரூபா வரைக்கும் கம்மி பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி இவர் எங்கேயுமே சொல்லல. இந்த ஒரு மாசத்துல எத்தனாயிரம் கோடி முதலீடு நம்ம விட்டு போயிருக்குங்கிறது ஆல்ரெடி நாங்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க. ஆல்ரெடி பல லட்சம் கோடி கடன்ல இருக்குன்னு சொன்ன நிதித்துறை அமைச்சர் எவ்வளவு வருமானம் வருதுங்கிறத பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் நான் உங்க நிர்வாக திறமையில வந்ததா? இதை பத்தி கேட்டா உடனே போன ஆட்சியில எந்த ஒரு விநியோகமே செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளரிக்கை வரீங்க. இதான் எங்களுக்கே தெரியுமே. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இதுல வேற இவனுங்க அடிப்படை வேலை வேற ஏத்த போறதா பேசிக்கிறானுங்க. ஆல்ரெடி கரண்ட் பில்ல ஏத்தியாச்சு, இப்போ தண்ணி அது இதுன்னு எல்லா அத்தியாவசிய பொருளுக்கு விலை ஏத்த போறானுங்க. இப்போ ரீசெண்டா யாரோ வீட்டு நெய்யில கேசரி செஞ்சுட்டு வந்தாரு நம்ம சிஎம் விஜய் சார். இப்போ இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல போய் அவன் தமிழ்நாடு வளர்ச்சி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பாராட்டலாம் வாங்கிட்டு வந்தாரு. இதெல்லாம் நான் உங்க நிர்வாக திறமையில வந்தது. மக்களே, மொத்தத்துல 2500 ரூபாய் பணம், 6 சிலிண்டரு, வேலையில பட்டதாரிக்கு 4000 பணம், அண்ணன் சீரு மாமன் சீரு, அது இது என்னென்னலாம் சொன்னாங்களோ எல்லாம்